அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கையீஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பார்வதீபதையே மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாமல்ல பக்த கோடியில் அனுகிரகத்துடன் பகவானுடைய அனுகிரகத்துடன் நமது சேனல்ல பக்தி ஒலியானது பரவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன அப்படின்னா வைகாசி விசாகத்தை பத்தி பேச போறோம். இந்த வைகாசி விசாகம் ரொம்ப அருமையான ஒன்று. முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான வைகாசி விசாகம். அவர் முருகப்பெருமான் இங்க பார்த்தேன்னா திதியில சஷ்டியாக, அடுத்ததாக நட்சத்திரத்துல 2. எல்லா சுவாமிக்கும் 1 தான், இவருக்கு மட்டும் எப்போதுமே 2. 1 கிருத்திகா நட்சத்திரம், 2வதாக கார்த்திகை என்று சொல்வார்கள், 2வதாக விசாக நட்சத்திரம். என்ன அப்படின்னா இந்த கிருத்திகா நட்சத்திரமும் இந்த விசாக நட்சத்திரமும் ஒன்று கூடிய குணாதிசயங்கள். அப்படிப்பட்ட விஷயம் எங்கேருந்து வருது அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமான் தேர்ந்த இப்படி கொண்டு கொடுக்கிறார். இந்த வைகாசி விசாகத்துல என்ன சிறப்பு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஆனந்தமா அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் நிறைய பண்ணணும். ஏன்னா இது வெய்ய காலம். எம்பெருமான் இந்த வெய்ய காலத்துல ரொம்ப முருகப்பெருமானுக்கு சரீரம்லாம் இந்த அக்னி காலத்துல ரொம்ப சூடா இருப்பார். இந்த வைகாசி விசாகத்துல ரொம்ப அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம். 2வது இந்த வைகாசி விசாகத்தினுடைய மகாபலன் என்ன அப்படின்னா இந்த வைகாசி விசாகத்துல அபிஷேகம் பண்ணும் பொழுது குழந்தைகளுக்குள்ள கல்யாணம் ஆகல, எனக்கு கர்ப்பஸ்தானத்துல குழந்தை தங்கல, எனக்கு வியாதியா இருக்கு, எங்க வீட்டுல சுபிக்ஷமே இல்லை அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமான்கிட்ட வைகாசி விசாகம் அபிஷேக பிரார்த்தனை பண்ணணும். இந்த பிரார்த்தனை ரொம்ப விசேஷமானது. குளிர வைக்கணும். மனம் குளிர்ந்தால் பகவான் அனுகிரகம் உண்டு. சுவாமி அவர் எப்படி குளிர்ந்து இருப்பார்லாம் கேட்கறது அடுத்த பிரச்சனை. 2வதாக இந்த கல்யாணம் ஆகாத குழந்தைகள் எல்லாம் இந்த முருகப்பெருமான இந்த மகா அபிஷேகத்துல கலந்துண்டு கல்யாண மாலை அவர் மனம் அந்த பூஜை முடிஞ்ச உடனே மாலைய முருகப்பெருமானுடைய கழுத்துல போட்டுட்டு சிவாச்சாரியார் உங்க கையில திருப்பி கொடுப்பா. நீங்க அதை போட்டுட்டேன்னா வெகு விரைவில் எவ்வளோ பெரிய தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகி கண்டிப்பா கல்யாண பாக்கியத்தை கொடுப்பார் இந்த விசாகத்துல. அடுத்ததாக இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய மகா பலன் என்ன அப்படின்னா துலா ராசிக்கார். இந்த துலா ராசியில யார் இருக்கார் அப்படின்னா சுக்கிரன் இருக்கார். சுக்கிர பகவானுடைய பெரிய அனுகிரகம் இந்த துலா ராசியில விழும். ஏவாமா மற்ற கிரகத்துக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னா அவர் நவகிரகங்களிலும் முக்கியமானவர் தான். ஆனா அந்த துலா ராசிக்குடைய அதிபதியா இருக்கக்கூடியவன் இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி அவளுக்கு பணம் இல்லாம இருக்கவே மாட்டான். அவளுக்கு எந்த ரூபமான அவளுக்கு உதவி வந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில கஷ்டமே வராது அவளுக்குலாம். ஏன்னா முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் விசாக நட்சத்திரத்துக்கு. மற்ற நட்சத்திரத்துக்கும் உண்டு. அவளுடைய இந்த நட்சத்திர அதிபதிகள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவ்வளோ ஆனந்த கல்யாண கோலத்தோட கல்யாண குணசீலராக கல்யாண பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். கல்யாணம்னா கல்யாணம் மட்டும் இல்லை. நீங்க எல்லாரும் கல்யாணம் நினைச்சுக்காதீங்க. கல்யாணத்துல என்னென்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், இன்பம் இருக்கும், எல்லாரும் மனம் விட்டு சிரிப்பார்கள். இதெல்லாம் கல்யாண கோலத்துல இருக்குது. இதான் கல்யாண கோலம் என்று சொல்வார்கள். யாருக்கு கோபமா இருக்கவங்க கூட சிரிச்சுட்டு இருப்பான் சத்தத்துக்கு அதுதான் கல்யாண கோலம். மாப்பிள்ளையே சிடுன்னு இருக்கிறவர் தான். ஆனா பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கும், அன்னைக்கு அவன் சிரிச்சுட்டு இருப்பான். 2 பல்லான்னு தெரியும். கோபக்கார மாப்பிள்ளை, அதே மாதிரி கோபக்கார பொண்ணும் அன்னைக்கு சிரிச்சுட்டு இருப்பா. இதுக்கு எதுக்காக எல்லாருக்கும் கோபம்னு வரும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல முருகப்பெருமான் என்ன பண்றாரு? அவ்வளோ பெரிய கோபக்காரகன். ஆனால் எல்லாத்துக்கும் அடிபணிந்து இந்த இடத்துல வைகாசி விசாகத்துக்கு வராராம். என்னை யார் ஒருவன் குளிர்ச்சி செய்கிறானோ, குளிர்ந்த மனதத்துடன் என்னை பிரார்த்தனை செய்கிறானோ அங்கே அருள் பாவிக்கிறார் முருகன். அதான் வைகாசி விசாகத்துல முருகப்பெருமானுக்கு சன்னதியில உட்காருங்க. அவனுடைய அழகை பாருங்கள். என்னைக்கு பார்க்கணும்? இன்னைக்கு தான் பார்க்கணும். கந்த சஷ்டியில போயெல்லாம் பார்க்க முடியாது. அவர் சம்காரம் பண்ண போயிடுவார்.
அந்த 6 நாள் ஒவ்வொரு வாகனத்துல வருவார், எல்லாம் பண்ணுவார். அபிஷேகத்தை அழகை பார்க்கணும். பண்டார குருக்கள் பக்கத்தில் இன்றுமே பண்ணும் அபிஷேகமும் கண்டே செந்தூர்கள் கோடான கோடி ஜனங்கள் குவிய கண்டே முருகா கோவில் குலமணிகள் கலகலவனவே ஒளி பெறுவீர் பழனிமலை சிவ சண்முக குமர குருபரனே அப்படின்னு அடியார் பாடுறார். சுவாமி, பண்டார குருக்கள் உங்களை முருகப்பெருமானை பண்டார குருக்கள் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணும் போது அதை நான் பார்க்கணுங்கிறார். இங்கே சிவாச்சாரியார்கள் அங்கே எம்பெருமான் முருகப்பெருமானை அபிஷேகம் பண்ணும் போது அந்த அபிஷேகத்தை கண்ணால பார்க்கணும். எப்படா பார்க்கணும்னா வைகாசி விசாகத்துல போய் பாருன்னா. ஏன் அப்படின்னா அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால்தான் என்ன சுக்கிர பகவான் அப்படின்னா கலத்திரஸ்தானகாரகன். ஜாதகத்துல கலத்திர தோஷத்தை போக்குவான். சுக்கிரன்னு காசுன்றுவான், இங்க காசு கிடையாது. கலத்திரஸ்தானகாரகன். 2வது அசுரகுரு. நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த, அதாவது எப்படி சொல்றது, அசுர குணம் அதெல்லாம் இந்த வைகாசி விசாகத்துல மாறும். சுவாமி சன்னதியில போய் அபிஷேகத்தை பார்க்கணும். பால் நிறைய வாங்கி கொடுக்கணும், இளநிகள் வாங்கி கொடுக்கணும், கோவில்ல அபிஷேகத்துக்கு புக் பண்ணணும். சுவாமிக்கு விபூதி ரொம்ப பிடிக்கும், அந்த விபூதியை வாங்கி இட்டுக்கணும். அபிஷேகம் பார்க்கணும். பலவிதமான பழங்களால் அபிஷேகத்தை பார்க்கணும். ஒவ்வொரு அபிஷேகமும் அழகா இருக்குமா முருகனுக்கு. அதனால்தான் வைகாசி விசாகத்துல அபிஷேகத்தை பார்க்கணும் நிறைய. அதை பார்த்து அந்த தீபாராதனை பார்த்து அந்த முருகப்பெருமானுடைய கழுத்துல மாலையை போட்டோம்னா அந்த மாப்பிள்ளை மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாராம் முருகப்பெருமான். சந்தோஷமா இருப்பானா, அவ்வளோ சந்தோஷப்படுவானா. என்ன குளிர வைத்தான் அவன் குடும்பத்தை. குடும்பம் மட்டும் இல்ல சார், உங்க வம்சத்துக்கே ஒரு வைகாசி விசாகம் நீங்க இருந்து பாருங்க, உங்க வம்சத்துக்கே முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். பேரன், கொள்ளு பேரன், அதுக்கு பின்னாடி இருக்கிற பேரன் எல்லாரும் கஷ்டப்படாம இருப்பாங்க. சார், நம்ம குழந்தைகளுக்கு பேரனுக்கெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கணும்னா ஒரே ஒரு சொத்தை முதல்ல சேர்த்து வைங்கோ. நீங்க பக்தியா இருங்கோ, நீங்க கோவிலுக்கு போங்கோ, நம்ம பார்த்து குலதெய்வ பேரை சொல்லுங்க, முருகப்பெருமானை காமிங்கள், பேரன் காமிப்பான். இப்ப இருக்க குழந்தைகளுக்குலாம் பிள்ளையார் எப்படி இருக்கார், முருகர் எப்படி இருக்கார், சிவன் எப்படின்னு ரூபமே தெரியாது. இங்கிலீஷ்ல பேசுறா, திஸ் இஸ் சிவன் அப்படிங்கிறா, அது சீங்கிற மாதிரி இருக்கு. தயவு செய்து அதை மீறி சொல்லிக் கொடுக்காதீர்கள். பக்தியை வளங்கள். முருகப்பெருமான்னா யாருன்னு நமக்கு தெரியும். அதனால வருங்காலம் எல்லாம் இங்கிலீஷ்ல போயிட்டு இருக்கு. எல்லாரும் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானையும் அதே போல நம்ம குழந்தைகளுக்கு தெய்வ பக்தியை வளர்ப்பலாம். 2வது இந்த வைகாசி விசாகத்துல எல்லாரும் சிவாலயங்கள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகத்துக்கு போங்கோ, அபிஷேகம் கேளுங்கோ. சின்ன சின்ன கிராமத்துல நிறைய அபிஷேகம் பண்ணுவா. எல்லா முருகப்பெருமானுடைய கோவில்லையும் எல்லாரும் அபிஷேகத்துக்கு கலந்துக்குங்க. எல்லா கோவில்லையும் விசேஷமா அபிஷேகங்கள்லாம் நடக்கும். இதுல ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். உங்களால முடிந்த அளவுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் எங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ நல்லபடியா கொடுங்க. பக்தியை வளர்ப்பதற்கு உங்களுடைய உதவிகள் தேவை. நான் எல்லாரும் முருகப்பெருமான அருளை பாத்திரமா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.